மக்களே, பிக் பாஸ்ல ஒரு பக்கம் போன வாரம் வீட்டுக்குள்ள என்ட்ரான வியானா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா, பிரவீன் ராஜ், இவங்க 3 பேரும் ஒரு இன்டென்ஷனோட தான் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை கேட்டா நம்புவீங்களா? அதை பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வெளியாகி இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் என்ன, அது யாருக்கு அவங்க சப்போர்ட்டாக போயிருக்காங்க அப்படின்ற சில பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் டோட்டலாக 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. 2 பெர்ஸ்பெக்டிவ் சோஷியல் மீடியாவில் டிபேட்டாக நடந்துட்டு இருக்கு. அந்த 2 பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மொதல் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பரவிட்டு இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெளிவாக என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் என்ட்ரியில் யார் யார் ஃபர்ஸ்ட் பேட்சில் போகிறாங்க, 2 பேட்சாக பிரிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச். ஸோ உள்ளே போயிருக்கிற ஃபைனலிஸ்ட்டுக்கு நெருக்கமான நபர்களை உள்ளே அனுப்பாமல் அவங்க உள்ளே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் பணப்போட்டியை டைரெக்டாக எடுத்துருவாங்கன்ற கேண்டிடேட்டை செகண்ட் பேட்ச். மற்றும் வியானா, ரம்யா வீட்டுக்குள்ளே இப்போ போனாங்கல்ல அந்த 7 பேர், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்சில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்சை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுங்க, ஒரு 3 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுங்க. அதில் வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனை எஃபெக்டிவ்லி யூஸ் பண்ணி அட்வான்டேஜாக பயன்படுத்தி நமக்கு சாதகமான பிளான் அவங்ககிட்ட சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண வைங்க. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ண வைங்க. ஸோ அதில் குறிப்பாக வினோத்தை பணப்பொட்டி எடுக்க வைக்கணும். எப்படி? வினோத் மஸ்ட் டேக் த பாக்ஸ், மேக் இட் ஷூர் டன் ப்ராப்பர்லி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அங்கே பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வருகிறது. ஓகே, இது மேபி எடிட்டடாக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஏஐ வருது, எல்லாமே வருது. இந்த மாதிரி எடிட் பண்ணி ஒரு பர்டிகுலர் கும்பலுக்கு எதிராகவும் திரும்பவும் பார்க்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். 50-50 ப்ராபபிலிட்டி தான். இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ வினோத்தை பணப்பட்டி எடுக்க வைக்கிறோம், அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டை உடச்சி ஷேக்கன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் 2 ஸ்க்ரீன்ஷாட் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவோட பிஆர் சைடில் இருந்தால் இது செயல்பட்டுருக்காங்க அப்படின்றது கிளியராக வந்து பின்னாடி திவ்யாவோட ஃபோட்டோவோ இல்லை வியானாவோட ஃபோட்டோ சம்திங் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு அதை அந்த ஸ்க்ரீன்ஷாட் பரவிட்டு இருக்கு. இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நடந்திருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் அவங்க பண்ணுற அலப்பறைகளும் பண்ணுற விஷயங்களும் பார்க்கும்போது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் தோணுது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போய் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுமே திவ்யாவை போய் அட்டாக் பண்ணல. போனவங்க யாருமே திவ்யா பக்கம் திரும்பவே கிடையாது. ஒருத்தருமே திவ்யா ஒரு பாயிண்ட்ல கானா வினோத்தை கூட சொல்லியிருக்காங்க, விக்ரம சொல்லியிருக்காங்க, அரோராவை சொல்லியிருக்காங்க, சபரி சொல்லியிருக்காங்க, சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே போன கண்டஸ்டன்ஸ் யாருமே திவ்யாவை சொல்லவே இல்லை. திவ்யாவை பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. திவ்யாவை அடிக்கவும் இல்லை, எதுவுமே சொல்ல. மற்றபடி திவ்யா சூப்பர், பயங்கரமாக ப்ளே பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான புஷ் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது, ஏன் திவ்யாவுக்கு மட்டும் இப்படி நடக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஓகே, அப்போ இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முழுசாக நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்புகள் இருக்குது. அதில் வியானாவோட செயல்பாடுகளும் பார்த்துங்க, ரம்யாவோட செயல்பாடுகளும், பிரவீன்ராஜோட செயல்பாடுகளும் பாரு. ஆனால் பிரவீன்ராஜ் டபுள் சைடு, இங்கே ஒரு கோல் அங்கே ஒரு கோல் போடுவார். ஃபர்ஸ்ட் என்னடானா வந்து எனக்கு விக்ரமே, அரோரா மற்றும் சபரி ஜெயிக்கணும்னு வாங்க. அதுக்கப்புறம் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி இவங்களுக்கெல்லாம் எதிர திரும்பிட்டு எனக்கு திவ்யா ஜெயிக்கணுன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இதை கடைசியில் வந்து அவரும் போயிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்டாண்டில் இருப்பா, கடைசியில் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மாதிரி இருந்து அங்கே சப்போர்ட்டை மாற்றுற மாதிரி மாற்றிக்கிட்டு, இல்லை கரெக்டாக வினோத் வெளியேறினதுக்கப்புறம் திவ்யா தான் டைட்டில் வின்னர், திவ்யா தான் ஜெயிக்க போகிறாங்க, நீ இதுவாருன்ற மாதிரி எல்லாரும் திவ்யா கிட்ட போய் பேசின தருணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பிளான் பண்ண மாதிரி இருக்குல்ல? நமக்கே அப்படி தான் ஃபீல் ஆகுது. இது ஒன்று. வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை, வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மொதல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, 2வது பெர்ஸ்பெக்டிவ் என்ன அடிப்படுது என்றால், சில பேர் ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்காங்களாமே, வெளியே இருக்கிற போன முன்னாள் சீசன் கண்டஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள், அப்புறம் பிக் பாஸை வாட்ச் பண்ணி சில பேர் சில தகவல்களை தெரிவிக்கும் நபர்கள், எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, இன்டைரக்ட்லி நான் கன்வே பண்ணுறேன். சில பேர் பிக் பாஸ் சீசன் கண்டஸ்டன்ஸாகவும் இருக்காங்க, பிக் பாஸ் சீசனோட ரிவ்யூவர்ஸாகவும் இருந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட நபர்கள் வந்து ட்ரைனிங் பண்ணி இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி உள்ள ஒரு அஜெண்டா செட் பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும் கேள்விப்படுறோம். அந்த அஜெண்டா கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல உள்ளே போன ஒரு சில நபர்கள், அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த பர்டிகுலர் 2 மெம்பர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 மெம்பர்ஸை டார்கெட் பண்ணுற அஜெண்டா யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஒரு பர்டிகுலர் போன வாரம் டார்கெட்டில் இருந்தது விக்ரம், இன்னொரு பக்கம் சாண்ட்ரா, அந்த 2 பேரை மட்டும் பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறாங்கன்னா
அப்போ அது அர்ஜென்ட்டாக யாருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். இதோட பிளான் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பிளானோட தான் போய் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியும். இதில் நீங்கள் எல்லாரும் கடைசியில் பழிய தூக்கி அரோரா மேலே போட்டாங்க, அரோரான்னு. ஆனால் அதை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டார், நான் என் சுய சிந்தனையோடு எடுத்துட்டேன்ட்டு. பட்டு பின்னாடி ஒரு சில வேலைகள் நடந்திருக்குல்ல, அந்த வேலைகளை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை சொல்லணும் இல்லையா, அதை தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வெளியே இருந்து ஒரு பிளானை போட்டு உள்ளே வந்து ஷேக்கன் பண்ணிட்டு உள்ள அவங்களுக்கு எந்த பிளானை போட்டாங்களோ அவங்களுக்கு சாதகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் சில நபர்கள் தான் இப்போ அதுதான் வீக்கெண்ட் எபிசோடில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் நல்லவங்களா வேலை செய்யலை. ஏன்னா வெளியே இருந்து ஒன்று இதில் நான் கேட்குறேங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தியானா வீட்டுக்கு வெளில இருக்கும்போது கிளின்னு கிழிச்சாங்க திவ்யாவை. கடைசி நேரத்தில் ஏன் திவ்யாவுக்கு போய் அவளை முட்டு கொடுக்கணும்? அப்படி என்ன பண்ணியிருக்கணும்? திவ்யா கிட்டையும் சண்டை போட்டுருக்கணுமா இல்லையா? திவ்யா கிட்ட சண்டை போடாமல் நீ என்ன பண்ணிருக்க? அப்புறம் அவங்க கண்ணுக்கு அவங்க மட்டும் தெரியணும். அந்த லாஜிக்கலே யோசிச்சு பாருங்க, எல்லாம் தானா புரியும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.